ஹலோ மக்களே, நான் இப்போ எங்கே வந்துடுறேன்னா இந்த பட்டினம்பாக்கம் பீச்சு. நமக்கு இந்த செனிகள் புயல் வரப்போகுது இன்னும் 2 நாளில். 2 நாள்னால் இன்றைக்கினா 26, 27, 28, 29, 30 சென்னையை நெருங்குன்றாங்க. ஸோ நம்ம சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் வந்தோம். பீச் எப்படி இருக்குது பார்க்கலான்னு. ஆனால் ஒன்று, சென்னை கிளைமேட் இன்றைக்கி ஏதோ ஊட்டி இல்லை கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. பொதுமக்கள் எல்லாம் வந்து சும்மா ஏதோ புயல் வருதுன்னா இந்த பீச்சை வந்து பார்க்குறது தான். அப்படியே எல்லா மக்கள்லாம் அப்படியே வந்திருக்காங்க பாருங்கள். சென்னை வந்து ஊட்டி கொடைக்கானலில் இருந்தால் எப்படி ஒரு குழு 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 குழுன்னு இருக்குமோ, வேறு பீச் எவ்வளோ ரஃப்பாக இருக்குது அந்த மாதிரி இங்கே பொதுமக்கள்லாம் வந்து பார்த்துன்னு வராங்க. ஆனால் அது புயல் வருதுன்னு தெரிஞ்சால் இங்கே யாரும் அலோடு இல்லை. ஆனால் என்னென்னா இன்றைக்கி சென்னை கிளைமேட் வந்து வேறு லெவல் மீன்ஸ் என்ன சொல்கிறது, ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாரி. சரி, நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம், இப்போ அப்படியே வழக்கம் போல் அப்படியே போயிட்டு பட்டினம்பாக்கம். ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப லாங்காக நடக்க வேண்டியிருக்கும். நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம் வேறு. அதனால் அந்த பட்டினம்பாக்கத்தில் போய்ட்டு அது கிட்ட போய் ஃப்ரீ எடுக்கணும். அப்படியே போகலாம். பாருங்க, தெரியுதா உங்களுக்கு பீச் எவ்வளோ ரஃப்பாக இருக்குது பாருங்க. பயங்கர ரஃப்பாக இருக்குது. ஓகே, வாங்க போவோம். சென்னை வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. செம்ம கூலிங்க. சும்மா ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆஹா, செம்ம குளிருங்க. சான்ஸே இல்லை. ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் இந்த மாதிரி வெளியே வந்து சுற்றிட்டுருக்கேன். ரஃப்பாக இருக்குது இந்த ஃபெனிகல் புயலால். அப்படியே போவோம். ஏன்னா அங்கேயே நடக்கணும், அது ரொம்ப லாங்காக நடக்கணும். இங்கேனா பிரச்சனை இல்லை, பக்கத்துலேயே இருக்குது சீ. இப்படின்னா அது வந்துடுது. ஆனால் உண்மையிலே சொல்ல போகிறோன்னா இப்போ ஊட்டி கொடைக்கானல் சென்னை தான் இன்றைக்கி. ஊட்டி கொடைக்கானல்லாம் வேறு லெவலில் இருக்குது. கடல் பாருங்கள் அப்படியே ரஃப்பாக இருக்குது. இந்த சென்னை போய் சென்னை இங்கே வருதுன்றாங்க சென்னைக்கு. எவ்வளோ ரஃப்பாக இருக்குது பாருங்கள் சீ ரொம்ப ரஃப்பாக இருக்குது. இன்றைக்கி புயல் வர அன்றைக்கெலாம் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் ஒன்று சென்னை கிளைமேட் எப்படி இருக்குன்னா அந்த ஒரு ஊட்டி கொடைக்கானல் காஷ்மீர் சைடில் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபீல் கொடுக்குது. நல்லா இருக்குது. என்ன ஒன்று, காலையில் ஒரு 10 ஒரு 2 hours மழை பெஞ்சிருக்கு காலையில். அதுக்கப்புறம் பெருசாக மழை ஒன்றும் கிடையாது. அப்படியே இவ்வளோதான் ரஃப்பாக இருக்குது. ஆனால் நாளைக்கு நிறையா மழையும் நிறையா இருக்குன்றாங்க நாளையிலேருந்து. நீ நைட்லேருந்தே சொல்லியிருக்காங்க. அநேகமாக அந்த ஸ்கூல் பசங்களுக்கு லீவ் இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கெல்லாம் ஒரு 4 நாள் கம்பல்சரி லீவ் இருக்கும். எல்லாம் இதை மழையோடு என்ஜாய் பண்ணலாம். ஜஸ்ட் எல்லாம் பி சேஃப், எல்லாம் சேஃபாக இருங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அவ்வளோ துரிதமாக அவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம தண்ணி அங்கங்கே மோட்ரு பம்ப் போட்டு அது போட்டு இது போட்டு எல்லாமே நல்ல ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. என்ன ஒன்று, மக்கள் சேஃபாக இருக்கணும். இன்றைக்கி வந்து எல்லாம் வந்து நின்றுட்டுருக்காங்க பாருங்க பீச் பக்கம் கும்பலாக. அது மாதிரி வெளியே வராமல் அப்படியே இருந்தாங்கன்னா மழை அதிகமாக கனமழை வரும்ன்றாங்க. அதேமாதிரி என்ன சொல்லிடுறாங்க கவர்மெண்ட்டில், மீனவர்கள் கடலுக்கு போகக்கூடாது. அதேமாதிரி திருவாரூர், தஞ்சை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இங்கெல்லாம் வந்து இன்றைக்கி நல்ல மழை, வேதாரண்யெல்லாம் செம மழை பெஞ்சிட்ருக்குன்றாங்க.
இன்னும் சென்னைக்கு லைட்டாக காலையில் காட்டுச்சு, அந்த காட்டே சரியான காட்டாக இருந்தது. எல்லாம் பாருங்களேன், இந்த போட்டெல்லாம் எடுத்து ஓரம் கட்டி எல்லாம் ரோடுக்கு வந்திருக்கு பாருங்கள். போட்டெல்லாம் எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் நிறையா நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு நல்ல மழை இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு தான் சொல்லியிருக்காங்க சென்னைக்கு. ஆனால் என்ன ஒன்று தெரியுங்களா, மழை எல்லாமே இதேமாரி கிளைமேட் எதுனா நல்லா சூப்பராக இருக்கும். உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது இன்றைக்கி கிளைமேட்டு. ஊட்டி கொடைக்கானல்லாம் போகவே தேவையில்லை.